வானவில் டைம் பாஸ். இது ஒரு குட்டி சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? இதில் யார் முட்டாள். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்தது. மிகவும் வயதான அந்த சிங்கத்தினால் வேகமாக ஓடி வேட்டையாட முடியாது. அதனால் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டது. எத்தனை நாட்கள் தான் இப்படியே பசியால் இருப்பது? உணவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்தது சிங்கம். அச்சமயம் அந்த பாதையின் வழியாக குள்ளநரி ஒன்று வந்தது. உடனே சிங்கம் குள்ளநரியை உதவியாளனாக நியமிக்க முடிவு செய்தது. சிங்கம் நரியை அழைத்தது. நரியும் வந்தது. இனிமேல் நீதான் என்னுடைய மந்திரி, உன்னை கேட்டுதான் எதையும் செய்வேன் என்று கூறியது. சிங்கம் கூறியதை நரி நம்பவில்லை. உடனே நரி, ராஜா, உங்களுக்கு நான் மந்திரியாக இருப்பது என் அதிர்ஷ்டம் என கூறியது. சிங்கம், இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. ராஜாவாக இருக்கும் நான் உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின் சென்றால் அது நன்றாக இருக்குமா? அதனால் எனக்கு தேவையான உணவை சேகரிப்பது தான் உன்னுடைய வேலை என்று நரியிடம் கூறியது. நரி அதை கேட்டு பயந்து போய் நின்றது. ராஜாவாக இருக்கும் சிங்கத்திற்கு நம்மால் எப்படி உணவு கொடுக்க முடியும் என்று யோசித்தது. சிங்கம் நரியிடம், நீதான் அதி புத்திசாலி ஆயிற்றே, மிக சுலபமாக இச்செயலை செய்து முடித்து விடுவாய் என்று நரியை புகழ்ந்து பேசியது. இதை கேட்ட நரியும் உடனே ஒப்புக்கொண்டது. அதன்பின் நரி தன் வேலையை செய்ய தொடங்கியது. சிங்கத்திற்காக உணவை தேடி செல்லும்போது ஒரு கழுதை அதன் எதிரில் வந்தது. கழுதையிடம் சென்று, நண்பனை, இத்தனை நாட்களாக எங்கே சென்றாய் என கேட்டது. கழுதை, நான் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், எதற்காக என்னை தேடுகிறாய் என கேட்டது. உடனே நரி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நம் காட்டின் ராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்வு செய்துள்ளார் என்றது. உடனே கழுதை பயந்தவாறே, ஐயோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம், அவர் என்னை ஒரு அடியில் கொன்று விடுவார் என்றது. நரி கழுதையிடம், பயப்படாதே, நீ மட்டும் முதல் மந்திரியாக இருந்தால் அனைத்து விலங்குகளும் உனக்கே மரியாதை தரும். அது மட்டுமில்லாமல் எது செய்தாலும் உன்னிடம்தான் அனுமதி கேட்க வரும் என்று கழுதையை நம்ப வைத்தது. அப்பாவியான கழுதையும் நரியின் பேச்சை உண்மை என நம்பி சிங்கத்தை பார்க்க நரியுடன் குகைக்கு சென்றது. சிங்கம் கழுதையை பார்த்து, வா நண்பா, இன்று முதல் நீதான் என் முதல் மந்திரி என சிரித்து கொண்டே கழுதையை அழைத்தது. கழுதையும் மகிழ்ச்சியில் பணிவாக சிங்கத்தின் அருகில் சென்று நின்றது. சிங்கம் உடனே அதன் தலையில் பலமாக அடித்தது. அடுத்த நொடியே கழுதை இறந்தது. அதன் பின் சிங்கம் கழுதையை சாப்பிட தொடங்கியது. உடனே நரி, மகாராஜா, என்னதான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காமல் சாப்பிடக்கூடாது இல்லையா என்று கூறியது. உடனே சிங்கமும் குளித்து வர சென்றது. நரியும் பசியால் இருந்ததுனால சிங்கம் வருவதற்குள்ள கழுதையின் தலையில் இருந்த மூளை எடுத்து சாப்பிட்டு விட்டது. குளித்துவிட்டு வந்த சிங்கம் கழுதையின் தலை கிழிந்து இருப்பதை பார்த்து, கழுதையின் உடல் முன்பு போல் இல்லையே என்று கண்டுபிடித்தது. கழுதையின் தலை ஏன் கிழிந்துள்ளது, உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது. உடனே நரி சிங்கத்திடம், கழுதைக்கு மூளையே கிடையாது என்று கூறியது. சிங்கம் நரியை நம்பாமல், அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும், பொய் சொல்லாதே என்றது. கழுதைக்கு மூளை இருந்திருந்தால் என்னுடன் எப்படி வந்திருக்கும் என்று சிங்கத்திடம் நரி கேட்டது. சிங்கமும் நரி கூறியதை கேட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக கழுதையே சாப்பிட்டது. நீதி, பிறர் கூறுவது உண்மையா இல்லையா என சிந்தித்து செயல்படுவதே சிறப்பு.